நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னாக்கா, நிறைய இந்த நெய்யை பத்தி சந்தேகங்கள் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ்ல கேட்கும் போது நெய் நல்லதா கெட்டதா, எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ்ல என்ன வந்துச்சுனாக்கா, நெய் வில்லனா ஹீரோவா அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ்ல கேட்டுச்சு. ஆக்சுவலாக நெய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவில் கண்டிப்பாக நெய் ஒரு முக்கியமான உணவு. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஒரு உணவு கொடுக்கும் போதே பருப்பில் கொஞ்சமாக நெய் போட்டு அதை ஊட்ட ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வளர்கிற ஸ்டேஜில் அந்த டைஜஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சூத்னிங் எஃபெக்ட்டுக்கு, நம்மளுடைய ஜீரணத்தை ரொம்ப ஈஸியாக ஆக்கிறதுக்கு நெய் ரொம்பவே முக்கியம். அதனால தான் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு உணவே நெய் சோறு நம்ம ஊட்டுவோமே. இந்த நெய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது குட் ஃபேட்டா பேட் ஃபேட்டான்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கிற அளவை பொறுத்து தான். நிறைய இருக்க மித்தில் இந்த நெய் எடுத்துக்கிட்டா ஹார்ட் டிசீஸ் வரும், நெய் எடுத்துக்கிட்டா நமக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடும், நெய்னால நமக்கு பல பிரச்சனைகள், குறிப்பாக உடல் பருமன் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் பார்க்கலாம். இந்த நெய்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஜுகேட்டட் லினோலினிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது என்ன தெரியுமா? இந்த CLA இட் இஸ் ஏ குட் ஃபேட்னே சொல்லுவாங்க. இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இருக்கு, இதுல ஹெல்தி விட்டமின்ஸும் இருக்கு. விட்டமின் A, D, E, K அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கொழுப்பை அப்சர்வ் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ் தான். இது எல்லாமே இது ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின். இது ரொம்ப நல்லது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 or 2 ஸ்பூன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது. இதே நம்ம 40 வயசுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்ம தினசரி 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறது நல்லது. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆலிவ் ஆயில் பெஸ்ட்டு, இது கார்டியாக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு எண்ணெயில் பல விதங்கள் இருந்தாலும், ஆனால் நம்ம உடம்புக்கு நம்மளுடைய சர்மத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நெய் தேவைங்க. இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஜுகேட்டட் லினோலினிக் ஆசிட் இருக்குன்னு சொன்னேன்ல, இது எதுக்கு தெரியுமா? இது ஒரு மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட். இது நம்மளுடைய உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆச்சரியமா இருக்குல்ல, எப்படிங்க நெய் உடல் பருமனை குறைக்கும் அப்படின்னு. நம்ம ஒரு நாள் முழுக்க சமைக்கிற எண்ணெயை 1 ஸ்பூன் நெய்யை மட்டும் எடுத்து நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுக்குமே வெறும் 1 ஸ்பூன் எண்ணெயை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது நம்மளுடைய பேசிக் மெட்டபாலிசத்தை ஊக்குவிக்குது. அதாவது நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுனால உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம சொன்னோம்ல இது குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி, நம்ம ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய்யை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ரால் லெவலில் மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணும். அப்போ இதிலிருந்தே தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பியூட்ரேட்டுன்ற இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு, காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது நம்மளுடைய ஜீரணத்தை ஈஸியாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நெய் தோசையா, அது எனக்கு ஜீரணமே ஆகாது, எனக்கு ஃபுல்லாக எருக்களிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு லெவல் ஜாஸ்தியாக எடுக்கும் போது தான் இது நமக்கு கண்டிப்பாக அந்த டைஜஷன் ஒரு ரீகஜிடேஷனை ஏற்படுத்தும், அதாவது எருக்களிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ரெகுலராக இதை எடுக்கிறது மூலயமா, அதுவும் கம்மியான அளவு நம்ம எடுக்கிறது மூலயமா இது நம்மளுடைய ஜீரணத்தை ஈஸியாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம சர்மத்துக்கும் நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட் நம்மளுடைய சர்மம் பொலிவாக இருக்கிறதுக்கும், இதில் இருக்கக்கூடிய விட்டமின் A, D, E, K இது எல்லாமே நம்மளுடைய உடல் பருமனை மட்டும் மெயின்டைன் பண்ணாமல் ரத்த குழாயில் ரத்த ஓட்டத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர் ஹீரோ தானே, எப்போ வில்லன் ஆகிறாரு தெரியுமா? இதோடைய அளவு ஜாஸ்தி ஆகும் போது. நம்ம என்ன பொருளும் ஜாஸ்தி சாப்பிட்றோம், அது கூட நெய்யில் செஞ்ச பலகாரம்னு சொல்லிட்டு அதோடைய லெவல் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது இது கண்டிப்பாக நமக்கு
பேட் எஃபெக்டை தான் ஏற்படுத்தும். ஸோ அப்போது உங்களுக்கு அந்த டைஜஷன் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் சொல்லுவோம். இந்த இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம்க்கு ஏற்கனவே வந்து டாலரன்ஸ் வந்து ஜாஸ்தி. இப்போ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒத்துக்காமல் இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நெய் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும். ஸோ அவங்க நெய்யை வந்து நம்ம பட்டர் மாதிரி பட்டரோ நெய்யோ வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிட்டி ஹவு மச் யூ ஆர் டேக்கிங். ஸோ அப்போ அதில் அந்த அளவை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக நமக்கு குட் ஹெல்த்தை தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு இந்த நெய்யை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். இது ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் நெய்யை இல்லைன்னா அரை ஸ்பூன் நெய்யை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிடுற பழக்கம்லாம் உண்டு. ஈவன் நாங்கள் யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நேத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய நாசிகளை சுத்தம் செய்யறதுக்கு இந்த நெய்யில் வந்து நம்ம அதை உள்ள லூப்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு வந்து அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை கிரியேட் பண்ணி நமக்கு எங்கேயுமே அந்த டாக்ஸிசிட்டி இல்லாமல் நம்மளுடைய சுவாசம் சீராக இருக்கிறதுக்கோ நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்கோ இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த நெய்யை வந்து கிருத்த நேத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அந்த நேத்தியாக நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறது மட்டும் இல்லை, ஈவன் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து சாலட்ஸ்லேயும் ஜஸ்ட் நம்ம ஒரு 1 ட்ராப் நம்ம யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இதை நம்ம ரெகுலராக கொடுக்கறதுனால பிரெயின் ஃபங்க்ஷனையும் அதிகமாகுது. என்னென்னா கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது, கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அதிகமாகுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை இருக்குல்ல அதை லைட்டாக நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம இந்த மாதிரி நெய்யை உருக்கி வச்சுட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஏலக்காவோட சேர்த்து கொஞ்சம் தேங்காவும் நட்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இல்லை முந்திரி பாதாம் அந்த மாதிரி எந்த நட்ஸ் நம்மளால முடியுமோ அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம போட்டுட்டு நெய்யால் இதை உருண்டை பிடிச்சி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு நாளைக்கு தேவையான அந்த நெய்யும் சேருது, ப்ரோட்டீனும் சேருது. ஸோ நமக்கு தேவையான அந்த சத்துக்கள் சேரும் போது பாடி பில்டிங்காகவும் இருக்குது. இது ஈவன் கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அதிகமாக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் இல்லாமல் ஒரு ஹெல்த் வைஸாகவும் சரி ஸ்டடீஸ் வைஸாகவும் சரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த நெய்யை வந்து நம்ம ஈவன் இந்த சிறுதானியங்கள் இருக்குல்ல அதோடையும் அது எல்லாத்தையும் வறுத்து நம்ம பவுடர் பண்ணி அதையும் நம்ம லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு சத்தாக இருக்கும். பெண் குழந்தைங்க அதுவும் மாதவிடாய் அந்த பூப்படைகிற நேரத்தில் இதை நம்ம தினசரி அவங்களுக்கு கொடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுக்கும் போது அவங்களுக்கு தேவையான இந்த விட்டமின் சத்தும் அவங்களுக்கு தேவையான அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. முக்கியமாக அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்க மதராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மில்க் செக்ரேஷனை செக்ரேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஈவன் இப்போ இந்த கோல்ட் கிளைமேட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை ட்ரெடிஷ்னலாகவே அவங்களுக்கு எல்லா டயட்டுமே நெய்லியே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது அவங்களுடைய உடல் வெப்பத்தையும் மெயின்டைன் பண்ணுது, அதே நேரத்தில் அதாவது பாடி ஹீட்டையும் வந்து ரெகுலேட் பண்ணுது. அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அதை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பெரும் சிக்கல். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுடைய பால் சுரக்கிறது அதிகமாகிறதுனால குழந்தையுடைய ஹெல்த்தும் தாயோடைய ஹெல்த்தையும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.